அனுர்குமார திசாநாயக்க இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவின் முன்னிலையில் இவர் இந்த பதவி பிரமாணத்தை செய்து கொண்டார். இந்நிகழ்வு கொழும்பு ஜனாதிபதி செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. அனுர்குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் மேற்கொள்ளும் போது அனுர்குமார திசாநாயக்க ஆகிய நான் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பை பின்பற்றி நடப்பேன் என்றும் இலங்கை தேசத்திற்குள் வேறொரு அரசாங்கத்தை அமைப்பதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒத்துழைப்பு வழங்குதல், நிதியுதவி வழங்குதல், அது பற்றிய தூண்டுதலை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டேன் என்ற விடயத்தை உறுதியாக தெரிவிக்கின்றேன் என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் வெளிநாட்டு தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள், புத்திஜீவிகள் உட்பட நலன் விரும்பிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சத்திய பிரமாணம் செய்த பின்பு ஜனாதிபதி மகா சங்கத்தினரின் ஆசி பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து சபையில் உரையாற்றிய ஜனாதிபதி தமது பதவிக்காலத்தில் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து தெரிவிக்கையில், எமது நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நான் என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்வேன். அதேபோல் எமது நாட்டில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஜனநாயக ரீதியான அதிகார மாற்றத்தை மறுக்கவில்லை. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதிகார மாற்றத்தின் போது முன்மாதிரியாக நடந்து கொண்டார். அந்த விடயத்தில் நான் அவரை பாராட்டுகின்றேன். எமது நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். மக்கள் தற்போதைய அரசியல் கலாச்சாரம் தொடர்பில் வெறுப்பு மனோநிலையில் உள்ளனர். மக்களின் இந்த மனோநிலையை நாம் மாற்றியமைக்க வேண்டும். அதற்கு எமது புறத்தில் இருந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதேவேளை எமது நாடு முகம் கொடுத்துள்ள நெருக்கடியை குறிப்பிட்ட ஒரு அரசாங்கத்தினால், கட்சியால் அல்லது தனிநபரால் வெற்றி கொள்ள முடியாது. நான் ஒரு சாகசக்காரன் அல்ல, மாறாக இந்த நாட்டின் ஒரு சாதாரண பிரஜையாவேன். என்னிடம் இயலுமை மற்றும் இயலாமை உள்ளது. இந்த நெருக்கடியை வெற்றி கொள்வதில் பொதுமக்களுக்கும் பொறுப்புகள் உள்ளன. அதனை வெற்றி கொள்வதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு எதிர்பார்க்கின்றேன். என்னாலான அனைத்து முயற்சிகளையும் அதற்காக மேற்கொள்வேன். மேலும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பு அவசியமாகும். எம்மால் ஒருபோதும் தனித்து செயற்பட முடியாது. அதேபோல் இந்த விடயத்தில் கைத்தொழில் துறையினர் மற்றும் தொழில் முயற்சியாளர்களும் பொறுப்பு உள்ளது. ஜனநாயக ரீதியில் நான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் எமது வெற்றி குறித்து எனக்கு தெளிவான புரிதல் உள்ளது. எனவே இந்த தேர்தலில் மீது நம்பிக்கை கொள்ளாத தரப்பினரும் உள்ளங்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த பயணத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு நான் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன் என்று குறிப்பிட்டார்.